كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகிரனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவரது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் மீதும் தாபியங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார மீதும் என்னுடைய குடும்பத்தார மீதும் என்று நிலவுக்குமாக இந்த நல்ல நாளில் நம் அனைவரும் எப்படி ஒன்று கூட்டினாலோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டுவாராக என்று பிரார்த்தனை செய்வதாக எனது ஜுமாவுடைய முதல் உரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதனாக பிறந்த அனைவருமே பல விதங்கள்ல பலதரப்பட்ட ஆசைகளை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசைகள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஆசைகள் வெவ்வேறாக இருந்தாலும் பொருளாதாரத்தை திரட்டுவதில் மட்டும் அவனுக்கு ஆசை என்னது பாராபட்சமே இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசை இருக்குது. செல்வத்தை திரட்டுவதில் மட்டும் எல்லாருமே போட்டி போட்டு என்ன செய்கிறார்கள்? செல்வத்தை திரட்டி கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஆசைகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, அதாவது எக்பரு இப்னு ஆதம வ எக்பரு மஅஹு இஸ்னானி, அதாவது மனிதன் பிறந்து அவனோடு இரண்டு ஆசைகள் என்ன செய்கிறது? வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன ஆசை? ஹுப்புல் மால், ஒன்று என்னது? பொருளாதார ஆசை, பொருள் ஆசை. இன்னொன்று என்னதுன்னா வதூலுல் உம்ர், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை. இந்த இரண்டு ஆசையும் மனிதன் பிறந்து அவனோடு சேர்ந்து அவனோடு என்னது? வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மன்னரைக்கு, அதாவது பிறந்திலிருந்து மன்னரைக்கு செல்லும் வரை அவன் என்ன செய்யறான்? பொருளாதார ஆசையும் சரி, நீண்ட நாள் வாழ வேண்டும் ஆசையும் சரி, தன்னுடைய உள்ளத்தினை செய்து கொண்டிருக்கிறான், விதைத்து கொண்டே இருக்கிறான். நீண்ட நாள் எல்லாத்தையும் கேட்டு பாருங்களேன், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை அவனோட உள்ளத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் எனக்கு கல்யாணம் முடிக்கணும், எனக்கு என்னுடைய குழந்தைகளை நான் பாத்துக்கணும், என்னுடைய பேர பிள்ளைகளை நான் பார்க்கணும், அவங்களோடு விளையாடணும், 100 வயசு வரை நான் என்ன செய்யணும்? விளையாடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்து கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி நீண்ட நாள் நான் என்ன செய்யணும்? வாழணும் என்கின்ற ஆசை எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். கேட்டு பாருங்க, எல்லா மனிதர்களுமே இந்த ஆசை கொண்டவர்களாக வாழ்வார்கள். அதே மாதிரி பொருளாதார ஆசையும் சரி, எல்லா மனிதர்களும் எப்ப நீ என்னப்பா செய்ய போற? நான் இந்த மாதிரி படிச்சு முடிச்சுட்டு நான் இந்த மாதிரி சம்பாதிக்க போறேன், கை நிறைய என்ன செய்ய போறேன்? பொருளாதாரத்தை வாங்க போறேன் என்று சொல்லி எல்லா மனிதர்களுக்குமே இந்த ஆசை, இந்த ரெண்டு ஆசைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஆசைகளை எவ்வாறு அணுக வேண்டும், எவ்வாறு அணுகக்கூடாது என்பதை இஸ்லாம் நம்மளுக்கு சொல்லி தருகின்றது. இஸ்லாமிய மார்க்கம் இந்த மாதிரி இந்த ரெண்டு ஆசை இருக்கல்லவா, இந்த பொருளாதார ஆசையும் சரி, இந்த நீண்ட நாள் வாழ வேண்டும் ஆசையும் சரி, எவ்வாறு நம்ம கழிக்கிறது, எவ்வாறு இந்த மாதிரி அணுகிறது என்பதை நம்மளுக்கு என்ன செய்யுது? இஸ்லாம் நம்மளுக்கு சொல்லி தருகிறது. எவ்வாறு அணுகக்கூடாது என்பதை நம்மளுக்கு என்னது? இஸ்லாம் நம்மளுக்கு சொல்லி தருகிறது. முதலாவதாக எப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால், இந்த பொருளாதாரத்துல நம்ம எப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால், நிறைவு பெறாத மனம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. பணம் அதிகமாக சம்பாதித்தாலும் சரி, குறைவாக சம்பாதித்தாலும் சரி, அந்த பணம் என்ன தெரியுமா? அதுதான் மனிதர்கள் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது. பணம் அதிகமாக சம்பாதிக்கிறான், ஒருத்தர் கம்மியாக சம்பாதிக்கிறான், அவன் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னதான்? பணம் தான், பொருளாதாரம் தான்.
அதே மாதிரி செல்வம் இருக்கல்லவா, இந்த பொருளாதாரம் இருக்கல்லவா, இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு அளவோடு கொடுக்கின்றான். எப்படி? அளவோடு. அவன் பிறரிடம் கையேந்தாத அளவுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தாலும் கூட அந்த மனிதன் என்ன செய்கிறான்? புலம்புகிறான். இருப்பதை விட்டு விட்டு இல்லாததை என்ன செய்கிறான்? ஏங்கி அழுது கொண்டிருக்கிறான். பொருளாதாரம் கை நிறைய, அதாவது கை நிறைய இல்லாவிட்டாலும் பிறரிடம் கையேந்தாத அளவுக்கு அல்லாஹ் உங்களை வச்சிருக்கிறான். பிறரிடம் கையேந்தவில்லை, அழகான முறையில் உங்களுடைய வாழ்க்கை அழகான முறையில் கழிகின்றது. அப்படி அல்லாஹ் அவனை வச்சிருந்தாலும் கூட மனிதன் எப்படி இருக்கின்றான்? எனக்கு இன்னும் பணம் வேணுமே, இன்னும் பொருளாதாரம் வேணுமே, எனக்கு பைக் வேணுமே, எனக்கு காரு வேணுமே என்று சொல்லி அவன் என்ன செய்து கொண்டான்? புலம்பிக் கொண்டே இருக்கின்றான். ஆண்களாவது தங்களுடைய ஆசைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மனதுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அதாவது நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆண்களுக்கு வீடு வாங்கணும், தோட்டம் வாங்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும்னு சொல்லி ஆண்களுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனா ஆண்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? வெளிக்காட்ட மாட்டார்கள். ஆண்கள் வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனால் பெண்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் செய்கையாலையும் சரி, எப்படி அவர்கள் செய்கையாலையும் சரி, வாயால் மொழிந்தும் கூட என்ன செய்வார்கள்? தங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்தி விடுவார்கள். தங்களை சுற்றி வாழக்கூடிய அண்டை வீட்டு பெண்களை பார்ப்பார்கள். எப்படி? தங்களை சுற்றி வாழக்கூடிய அண்டை வீட்டு பெண்களை பார்த்து புலம்புவார்கள். அவள் எப்படி வாழ்கிறாள்? அவள் ராணி மாதிரி வாழ்றாள, நான் என்னுடைய வீட்டை ராணி மாதிரி வாழ்ந்தேன், உன்னை கட்டிட்டு வந்ததுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன்? ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி என்ன செய்வார்கள்? தங்களுடைய கவலைகளை என்ன செய்வார்கள்? புலம்பி என்ன செய்வார்கள்? அந்த கணவனை நிராகரிப்பார்கள். எல்லா கணவன்மார் என்ன செய்வாங்க? தன்னுடைய மனைவிக்கு என்ன தேவையோ, தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ, தன்னுடைய வாழ்வதற்கு என்ன தேவையோ அம்புட்டி என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்துருவாங்க. எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்துருவாங்க. ஆனா பெண்கள் ஒரே ஒரு வார்த்தையில என்ன செய்வார்கள்? கணவனை நிராகரித்து விடுவார்கள். நீ என்னத்தை சம்பாதிச்சுட்டு வந்த, நீ என்னத்தை எனக்கு சம்பாதிச்சு கொடுத்த அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? அந்த கணவன் சம்பாதிச்சு எல்லாத்தையும் என்ன செய்து விடுவார்கள்? நிராகரித்து விடுவார்கள். கணவன் செஞ்ச எல்லா நன்மைகளையும் நிராகரித்து ஒரு வார்த்தையில அவனை செய்வார்கள், கீழே தள்ளி விடுவார்கள். அவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்திருப்பான், நல்ல முறையில சம்பாதிச்சு கொடுத்திருப்பான். ஆனால் அன்று ஒரு நாள் மட்டும் கையில் என்ன செஞ்ச குறைந்த அளவு பொருளாதாரம் இருக்கும். இதை பார்த்து மனைவி என்ன செய்வாள்? தன்னுடைய கவலை என்ன செய்வாள்? புலம்பி தள்ளி விடுவாள். அனைத்து நன்மைகளையும் நிராகரித்து விடுவாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை எச்சரித்து சொல்கிறார்கள். எப்படி? பெண்களை எச்சரித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு நரகம் காட்டப்பட்டது. எப்படி? எனக்கு நரகம் காட்டப்பட்டது, அதில் அதிகமாக பெண்களைத்தான் நான் கண்டேன். யார சொல்லலாம்? எதனால அவங்க பெண்கள்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்ல ஏன் அதிகமா பெண்கள் நரகத்துல கிடக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்கள் நிராகரித்தார்கள், நிராகரித்ததின் காரணமாக அவர்கள் நரகத்தில் கிடக்கிறாங்க சொல்லும் பொழுது சஹாபாக்கள் உடனே கேட்கிறாங்க, யாரை யார சொல்ல நிராகரித்தார்கள்? அல்லாஹ்வை நிராகரித்தார்கள், இறைவனை நிராகரித்தார்கள் என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லை, அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கவில்லை, மாறாக யாரை நிராகரித்தார்கள் என்று தெரியுமா? கணவனை நிராகரித்தார்கள். கணவன் செய்த செயல்கள் எல்லாத்தையுமே அவர்கள் என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். இந்த மாதிரி நிராகரித்ததின் காரணமாக அவர்களை நான் நரகத்தில் கண்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். பாருங்க, பெண்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். கணவன் எவ்வளவுதான் சம்பாதிச்சு கொண்டு வந்தாலும், எவ்வளவுதான் பொருளாதாரத்தை கையில் கொண்டு கொடுத்தாலும் அதை என்ன செய்ய வேண்டும்? நிறைவு பெறும் மனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைவு பெறாத மனம் யாருக்கு இருக்கக்கூடாது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நிறைவு பெறும் மனத்தோடு என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். எனக்கு 10,000 ரூபாய் இருக்குதா, சம்பளம் 10,000 ரூபாய் தராங்களா, அல்ஹம்துலில்லாஹ், அதை போதும் என்ற மனப்பக்குவத்தோடு என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இது சொல்கின்றது. நீங்கள் ஒரு கணவனை நிராகரித்தீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன செய்வீர்கள்? அதிகமாக நரகத்தில் கடப்பீர்கள் என்று அல்லாஹ் பெண்களை எச்சரித்து சொல்கிறார்கள். அதே மாதிரி நிராசையான வார்த்தைகளை என்ன செய்கிறார்கள்? கொட்டி தீக்கிறார்கள். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சம்பளம் குறைவாக தந்தாலும் சரி, அது அதாவது யாரிடம் பிறரிடம் கையேந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டாலும் என்ன செய்கிறார்கள்? நிராசையான வார்த்தைகளை போட்டு திட்டுகிறார்கள். யாரை? இறைவனை. இறைவனை சக மனிதனை எப்படி திட்டுவோமோ, சக மனிதனை எப்படி நம்ம பேசுவோமோ, அதே போல் இறைவனை திட்டுகிறார்கள், இறைவனை ஏசுகிறார்கள். என்னுடைய இறைவா, என்னுடைய இறைவா, என்னை ஏன் இந்த அளவுக்கு கீழ்த்தனமா வச்சிருக்கிற? என்னமோ இவங்களை மட்டும்தான் கஷ்டப்படுத்துற மாதிரி, இவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டப்படுற மாதிரி மனிதன் என்ன செய்வான்? புலம்புவான். மனிதன் புலம்புவான். என்னை இப்படி இழிவுபடுத்திட்டியே, என்னை சம்பளத்தை குறைவா தந்து என்னை இழிவுபடுத்திட்டேன்னு சொல்லி
அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களாக இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிலைமை அப்படிதான் இருக்குது. மனிதன் என்ன செய்கிறான்? அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இறைவன் அவருக்கு சம்பளத்தை கொடுத்திருந்தாலும் பொருளாதாரத்தை கொடுத்திருந்தாலும் அந்த மனிதன் என்ன செய்யறான்? இல்லாததான் தேடுறான். இருக்கிற வச்சு அல்ஹம்துலில்லாஹ் வாழ தெரியாம இல்லாத ஒன்றை என்ன செய்கிறான்? அல்லாஹ் இடத்தில் கேட்டு அல்லாஹ்வை திட்டக்கூடியவனாக இருக்கிறான். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் என்ன செய்கிறான்? மனிதனை மனிதனை அவனது இறைவன் என்ன செய்கிறான்? நல்ல செல்வ செழிப்போடு நல்ல கண்ணியத்தோடு வாழ வைக்கும் போது என்ன தெரியுமா சொல்றான்? ஃபயகூலு ரப்பி அக்ரமன். என்னுடைய இறைவன் கண்ணியமான முறையில் வச்சிருக்கிறான். என்னுடைய இறைவன் கண்ணியமான முறையில் வச்சிருக்கான். எப்போ? சம்பளத்தை அழகா கொடுத்து சம்பளத்தை கை நிறைய கொடுக்கும் பொழுது மனிதன் என்ன சொல்றான்? என்னுடைய இறைவன் கண்ணியமான முறையில் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி செல்வத்தை அளவோடு குறைவாக கொடுக்கும் பொழுது அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அம்மா இதா முகத்தலா ஒரு ஃபகதர அலைஹி ரிஸ்கா. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுவதுமாக பொருளாதாரத்தை குறைக்கவில்லை, முழுவதுமாக பொருளாதாரத்தை குறைக்கல, முழுவதுமாக பொருளாதாரத்தை புடுங்கல. உனக்கு அளவோடு குறைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை கொடுத்தா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபயகூலு ரப்பி அஹானன். என்ன சொல்றான்? என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான், என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என்று சொல்லி இறைவனை திட்டுகிறான். சம்பளத்தை முழுமையா குறைக்கல, பொருளாதாரத்தை முழுமையா குறைக்கல, அளவோடு உனக்கு வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிறான். அது அழகான மனத்தோடு எடுத்துக்கொள்ளாம நிராசையான வார்த்தைகளை போட்டு என்னுடைய இறைவன் என்னை என்ன செய்து விட்டான்? இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்லி இறைவனை திட்டுகிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுக்கு பொருளாதாரம் அழகா இருந்தாலும் சரி, அதாவது குறைவாக இருந்தாலும் சரி, நிராசையான வார்த்தைகளை போட்டு திட்டாமல் அந்த பொருளாதாரத்தை அழகான மனப்பக்குவத்தோடு என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? ஆடம்பரத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நினைச்சு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குமா இல்லையா? நான் என்ன செய்யணும்? நல்ல ஒரு வீட்டுல சொந்த மாளிகை வீட்டுல என்ன செய்யணும்? வாழணும் என்ற ஒரு ஆசை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஆனா எளிமையை அதிகமாக வெறுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது மூணாவது பாயிண்ட். என்னன்னா, ஆடம்பரத்தை அதிகமாக விரும்பக்கூடிய மக்கள் என்ன செய்கிறார்கள்? எளிமையை அதிகமாக உதறி தள்ளுகிறார்கள். ஆடம்பரம் வந்த உடனே என்ன செய்கிற அந்த உலக ஆசாபாசங்களை மூழ்கி அல்லாஹ்வை வணக்க ஸ்தலத்திலிருந்து விலகி அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றியை மறந்து என்ன செய்கிறார்கள்? இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எளிமையை அதிகமாக வெறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்களா? இல்ல, எளிமையை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்த உலகமோ இந்த பொருளாதாரமோ நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம், இந்த பொருளாதாரம், நம்ம வீடு கட்டி சொந்தமா வீடு கட்டி வாழ்றோமே, அந்த வீடு என்பது நிரந்தரம் கிடையாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடம்பரத்தை அதிகமாக வெறுத்தார்கள், எளிமையை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுக்கு ஒரு சம்பவத்தை பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு போனதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஞ்சி உட்காரும் பொழுது உமர் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். கண்ணீர் விட்டு ஏங்கி அழுகுறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்த பாய் எப்படிப்பட்ட பாய் தெரியுமா? ஈச்ச மரத்து பாய். ஈச்ச மரத்து பாய். அந்த பாயினுடைய தடம் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல பதிஞ்சிருக்கு. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர், மதீனாவுடைய தலைவராக இருந்தவர். அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? ஈச்ச மரத்து பாயில வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எளிமையா வாழ்ந்திருக்காங்க பாருங்க. ஆனா இந்த ஆளுக்கு தலைவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? இந்த ஆளுக்கு தலைவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? சிந்தித்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய தலைவராக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட பாயில படுத்திருக்கிறாங்க? ஈச்ச மரத்து பாயில படுத்திருக்கிறாங்க. அந்த பாயினுடைய தடம் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல பதிஞ்சதை பார்த்து உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். கண்ணீர், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், பக்கத்து நாட்டு மன்னர்களை பாருங்க, சொகுசு மெத்தையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மெத்தையை வாங்கி தரட்டுமா? ஒரு மெத்தையை வாங்கி தரட்டுமான்னு கேட்கிறாங்க. இன்றைய ஆளுக்கு தலைவனா இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? வாங்கி தாப்பா, கூட ஒரு ஏசி வாங்கி மாட்டிருப்பா, ரொம்ப வெக்கையா இருக்கு சொல்லியிருப்பான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? வேண்டாம் வேண்டாம், இந்த உலகத்துல நான் ஒரு அந்நியன். எப்படி? இந்த உலகத்துல நான் ஒரு அந்நியன். இந்த அந்நியன் எப்படிப்பட்ட அந்நியன்? இந்த உலகம், இந்த ஊர் இல்லைன்னா வேற ஒரு ஊரு, இப்படிதான் அந்நியன் இருப்பான். அப்படிதானே? உலகம், அதாவது ஒரு ஊரை விட்டு ஊர் போறவன் தான் அந்த அந்நியன்.
அப்ப இந்த உலகத்தை அதிகமா வெறுக்கக்கூடியவர்களா இருந்தார்கள். இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது என்று உமர்ல அவங்களுக்கு உணர்த்துறாங்க. இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடம்பரத்தை வெறுத்து ஒரு அந்நியனை போன்று, ஒரு வழிபோக்கனை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து அப்படி நம்மளை வாழ சொல்லி இருக்கிறாங்க. இந்த உலகம் என்பது ஒரு பயணி மாதிரி, ஒரு பேருந்து மாதிரி. நம்ம எல்லாம் அதை ஏறி என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் என்பது ஒரு பேருந்து. நம்ம எல்லாம் அந்த பேருந்து ஏறி என்ன செஞ்சிருக்கிறோம்? பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ஸ்டாப் எதுதான்? மறுமை நாள். அந்த மறுமை நாளுக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரயாணம் எப்போது முடியும் என்று தெரியாது. இந்த பிரயாணம் எப்போது முடியும் என்று தெரியாது. அப்ப அந்த பிரயாணத்தை நம்ம என்ன செய்யணும்? நல்ல முறையில் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் எளிமையாக, எளிமை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் அதிகமா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யக்கூடாது? எளிமையை மறந்து விடக்கூடாது. எளிமையை என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. நான் இந்த உலகத்துல ஒரு வழிபோக்கன், நான் இந்த உலகத்துல ஒரு வழிபோக்கன், இந்த ஊர் இல்லைன்னா வேற ஊர் அப்படின்னு சொல்லி என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? சென்று கொண்டே இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்துல நிரந்தரமா தங்க வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது? ஒருவரும் நினைக்க கூடாது. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. ஒரு மனிதன் காலை பொழுது அடைந்தால் மாலை நேரத்தை என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. மாலை நேரத்தை ஒரு மனிதன் அடைந்தால் காலை நேரத்தை என்ன செய்யக்கூடாது? ஒரு மனிதன் எதிர்பார்க்க கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த இடைப்பட்ட நேரம் என்ன ஆகும் என்று யாருக்குமே தெரியாது. இந்த இடைப்பட்ட நேரம் யார் என்ன ஆவான்னு யாருக்குமே தெரியாது. நேற்று வரைக்கும் நம்மோடு இருந்திருப்பார், இன்னைக்கு காலையில பார்த்தா மௌத் செய்தி வரும், அவர் இறந்து விட்டார், அவர் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற செய்தி வரும். அப்போ ஒருவர் காலை பொழுது அடைந்தார் என்று சொன்னால் ஒருவர் என்ன செய்கிறாருங்க? மாலை பொழுதை எதிர்பார்க்காதீங்க என்று சொல்லி ஒரு முஜாஹித் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? எளிமையை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் ஆடம்பரத்தை விரும்பிக்கிட்டே என்ன செய்கிறார்கள்? கீழ்நிலையில் உள்ள மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. கீழ்நிலையில் உள்ள மக்களை மறந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே மாளிகையில ஞாபகத்துக்கு வருது. இப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய லெவல்ல தான் என்ன செய்யுது? எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது. இப்ப பாருப்பா எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய மாளிகை அப்படின்னு சொல்லி அண்ணாந்து பாக்குற லெவல்ல தான் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கோமே தவிர கீழ் உள்ள மக்கள் ஒரு நாளைக்காவது பார்த்திருக்கோம்? நம்ம ஒதுங்க இடம் இருக்காது, படுப்பதற்கு இடம் இருக்காது. அப்பேற்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் அந்த மனிதனை பார்க்காமல் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மேலுள்ள மக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒருபோதும் உங்களுக்கு மேல் உள்ள மக்களை என்ன செய்யாதீங்க? பார்க்காதீங்க. உங்களுக்கு கீழ் உள்ள மக்களை என்ன செய்யுங்க? பாருங்க. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் மேல் நிலையுள்ள மக்களை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க மேல் நிலையுள்ள மக்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறாமை தான் வரும். எப்படி? உங்களுக்கு மேல ஒருத்தன் இருக்கா, உங்களுக்கு இப்ப நீ வாடகை வீட்டுல இருக்கீங்க, ஒருத்தர் சொந்த வீட்டுல இருக்கா, அவனை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? பொறாமை வளரும். சரி எப்படி வாழ்றான் பொறுப்பா, சரி இவனுக்குமே இப்படி ஒரு வாழ்வு வந்திருக்கு, நம்மளுக்கு அந்த மாதிரி வாழ்வு வரமாட்டேங்கன்னு சொல்லி பொறாமை வரும். அந்த இடத்துல இறைவனை நம்ம என்ன செய்வோம்? திட்டவும் செய்வோம். நம்மளுக்கு கீழ்நிலையில் உள்ள மக்களை நம்ம பார்த்தோம் சொன்னா நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்வை புகழுவோம். அல்லாஹ்வை புகழுவோம். எப்படி? எனக்கு கீழே ஒருத்தர் இருப்பான், எனக்கு வீடு இருக்குது, ஆனா ஒருத்தர் குடிசை கூட இல்லாம பிளாட்ஃபார்ம்ல படுத்திருப்பான், அவரை நம்ம பார்த்தோம் சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் அந்த லெவல்ல நம்மளை கொண்டு போறேன். நான் வாடகை வீட்டுல இருக்கேன், அவன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கான், அந்த லெவல்ல என்ன செய்யல? என்னை கொண்டு போற அல்லாஹ்வுக்கே போற அனைத்தும் என்று சொல்லி கீழே உள்ள மக்களை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்வை புகழ்வோம். ஒருவர் மேல் உள்ள மக்களை நம்ம பார்த்தோம் சொன்னா என்ன செய்வோம்? அல்லாஹ்வை திட்டுவோம், பொறாமை கொள்வோம். அதனாலதான் அல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் செல்வத்திலும் சரி, உங்களுடைய தோற்றத்திலும் சரி, உங்களுக்கு மேல் உள்ள மக்களை பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழே உள்ள மக்களை பாருங்க. நீங்க பைக் வச்சிருப்பீங்க, நீங்க என்ன செய்வீங்க? கார் வச்சிருக்கவங்களை பார்க்காதீங்க. நீங்க கார் வச்சுக்க பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழே உள்ள சைக்கிள் வச்சிருப்பாங்க பாருங்க, அவங்கள பாருங்க. அவங்கள பாத்தீங்கன்னா என்ன அல்லாஹ் பைக்ல போற நிலைமையில வச்சிருக்கானே, அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். நீ சைக்கிள் வச்சிருக்கிறா, பைக் வச்சிருக்கவன பார்க்காத, நடந்து போறவன பாரு, நடந்து போறவன பாரு. அப்போ என்ன செய்வான்? அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கான்? நடந்து போற நிலைமையை தரலையே, சைக்கிள்ல போற நிலைமையை தந்திருக்கான்னு சொல்லி அல்லாஹ்வை நீங்க என்ன செய்வீர்கள்? புகழ்வீர்கள். நீங்க மாளிகை வீட பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட வீடு குடிசை மாதிரிதான் தெரியும். என்னைக்கு நீங்க குடிசை வீட்டை பாக்குறீங்களோ, என்னைக்கு நீங்க குடிசை வீட்டை பாக்குறீங்களோ, அப்போது நம்ம தங்கி இருக்கக்கூடிய வீடு எப்படி தெரியுமா தெரியும்? மாளிகை மாதிரி தெரியும். நீங்க எப்பொழுது மாளிகை பாக்குறீங்களோ அப்பொழுது உங்க வீடு குடிசை மாதிரிதான் தெரியும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களுக்கு கீழ்நிலையில பாருங்க. அப்படி கீழ்நிலையில குடிசையை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய வீடு எப்படி இருக்கும்?
நல்ல மாட மாளிகை மாதிரி தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஆடம்பரத்தை தான் விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு மறுமையில அழைப்பான். யார தெரியுமா? 2 பேர் அழைப்பான். 2 பேர். இந்த ஹதீஸை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2 பேரை அழைப்பான். ஒரு நபர் யார் என்று தெரியுமா? ஏழை. ஏழையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பான். அழைத்து கேட்பான், இந்த மாதிரி உலகத்துல நீ எப்படிப்பா இருந்த? நல்ல முறையில் அவன் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருப்பான். இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு நல்ல துன்பத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பான். அந்த மனிதனை அல்லாஹ் என்ன எப்படி செய்வான்? எழுப்புவான். இந்த உலகத்துல எப்படிப்பா இருந்த? நல்ல முறையில் சந்தோஷமா இருந்தியா அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த மனிதன் சொல்லுவான், யாரும் சொல்லலாம், நான் நல்ல முறையில் வாழ்ந்தேன், சந்தோஷமா வாழ்ந்தேன். ஆனா இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தான்? கஷ்டப்பட்டு வாழ்ந்தான், துன்பத்துல மிதந்துட்டு இருந்தான். ஆனா அல்லாஹ் கேட்கும்போது எப்படி தெரியுமா சொல்லுவான்? நான் நல்ல முறையில வாழ்ந்த, சந்தோஷமான முறையில வாழ்ந்த சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அப்படியே சொர்க்கத்தை கொண்டு போவான். நீ சொர்க்கத்துக்கு போ. சொர்க்கத்தை மதிமயங்கி அப்படி இருப்பான். 2வது மனிதனை எழுப்பான். பணக்காரன், இந்த உலகத்துல ஆடம்பரமாக அல்லாஹை மறந்தவனாக செல்வ செழிப்போடு வாழ்ந்தானே, அந்த மனிதனை அல்லாஹ் என்ன செய்வான்? எழுப்பான். இந்த உலகத்துல எப்படிப்பா வாழ்ந்த? கஷ்டப்பட்டியாப்பா? நல்ல முறையில் வாழ்ந்தியா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதன் என்ன சொல்லுவான்? இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்ந்திருப்பான், ஆடம்பரமா வாழ்ந்திருப்பான், பொருளாதாரத்தை கொண்டவனா வாழ்ந்திருப்பான். ஆனா அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு கேட்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவான்? அவன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் யா அல்லாஹ், நான் ரொம்ப துன்பத்துல மிதந்தேன். ஆனா இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருப்பான். ஆனா அந்த மனிதன் சொல்லுவான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப துன்பத்துல மிதந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படியே நரகத்துக்கு போடுவான். இந்த உலகத்துல வாழும்போது என்ன மறந்து நீ வாழ்ந்த? ஆடம்பரத்தை மிதந்த அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? நரகத்தை தூக்கி போடுவான். பாருங்க எப்பேற்பட்ட ஒரு நிலைமை பாருங்க. நம்ம ஒரு எளிமையை நம்ம என்ன செய்கிறோம்? இப்பேற்பட்ட எளிமையை விரும்பாம இருந்து கொண்டிருக்கிறோம். ஏழ்மையா வாழ்வது என்பது இழிவு கிடையாதுங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏழ்மையா வாழ்வது என்பதோ வாடகை வீட்டுல இருப்பது என்பது ஒரு இழிவு, கீழ்த்தனமானது நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கூலியை வச்சிருக்கிறான். நம்ம பொறுமையாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நிராசன வார்த்தைகளை கொண்டு திட்டாமல் நிறைவு பெறும் மனத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம் சொன்னா, நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய கூலியை வச்சிருக்கிறான். சொர்க்கத்துக்கு போப்பா. இந்த உலகத்துல இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்தியா? போ சொர்க்கத்துக்கு போ. இந்த உலகத்தை அல்லாஹ் மறந்து ஆடம்பரமா நீ வாழ்ந்துட்டு இருந்தியா? போ நரகத்துக்கு போ. இந்த ஆடம்பரத்தை நம்ம விரும்பிக்கிட்டு இருக்கோம். இப்பேற்பட்ட ஆடம்பரத்தை நம்ம விரும்பணும். பாருங்க, ஆடம்பரத்தை விரும்புற கதி எப்படி இருக்குது? அல்லாஹ்வை மறந்த கதி எப்படி இருக்குது? நரகம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக எளிமையை விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். போதும் என்ற மனம் நமக்குள்ள வர வேண்டும். எனக்கு 10,000 வருதா, எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற போதும் என்ற மனம் எப்பொழுது வருதோ அதுதான் மிகப்பெரிய ஒரு கூலி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது நம்முடைய பார்வையில எது செல்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாட மாளிகை வீடு, கை நிறைய சம்பளம், இதுதான் செல்வம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணுல என்ன தெரியுமா செல்வம் சொல்லிடுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதிகமாக இருப்பது, அதிகமாக வசதி வாய்ப்போடோ அதிகமாக பொருளாதாரம் இருப்பதோ செல்வம் கிடையாது. போதும் என்ற மனப்பக்குவம் எப்போது வருகிறதோ அதுதான் மிகப்பெரிய ஒரு செல்வம். நீங்க தங்கத்தை வச்சுக்கலாம், வெள்ளியை வச்சுக்கலாம், நான் தான் மிகப்பெரிய செல்வம் தான் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் பார்வையிலும் அது செல்வம் கிடையவே கிடையாது. அது செல்வம் கிடையாது. வசதி வாய்ப்புகள் அதிகமா தான் செல்வம் கிடையாது. போதும் என்ற மனப்பக்குவம் வருது பாருங்க. எனக்கு இது போதும், அல்ஹம்துலில்லாஹ், வாடகை விடா அதுவும் எனக்கு இது போதும் என்று சொல்லி வாழ்றான் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய செல்வம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே அன்பான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருப்போம். அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்? நம்மளுடைய துஆவை பார்த்து கொண்டிருப்பான், நம்மளுடைய துஆவை கேட்டு கொண்டிருப்பான். நம்ம எல்லா துஆவையும் கேட்டிருப்போம். யா அல்லாஹ் எனக்கு வீடு கொடு, எனக்கு சொந்த வீடு கொடு, பொருளாதாரத்தை கொடு என்று சொல்லி என்ன செய்து கொண்டிருப்போம்? கேட்டுக்கொண்டே இருப்போம். அந்த துஆவை கண்டினியூஸா கேட்டுக்கொண்டே இருங்கள். அந்த துஆவை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு நாள் என்ன செய்வான்? உங்களுக்கு அந்த துஆவை நிறைவேற்றி தருவான். எப்பொழுதுமே ஒரு மனிதன் மேல்நிலையில இருந்து கொண்டிருக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த உலகத்துல ஒரு மனிதனை மேல்நிலையில வச்சிருக்கான்னு சொன்னா எப்பொழுதுமே மேல்நிலையிலே வச்சிருக்க மாட்டான். அந்த மனிதனை ஒரு நாள் என்ன செய்வான்? கீழ்நிலைக்கு கொண்டு வருவான். ஒருவன் கீழ்நிலையிலே இருக்கான்னு சொன்னா அவன் அப்படியே கீழ்நிலையிலே இருந்துட மாட்டான். ஒரு நாள் எல்லாம் என்ன செய்வான்? அவனை தூக்கி அப்படியே டாப்ல உட்கார வைப்பான். அதுதான் நல்லா. அப்படி நான் கீழ்நிலையிலே இருக்கேன், வாடகை வீட்டுல இருக்கேன், லாஸ்ட் வரையும் இந்த வாடகை வீட்டுல தான் இருக்கான். ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? நாளைக்கு மறுமையில நம்மளுக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுப்பான். எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த உலகத்துல உங்களுக்கு வீடு தேவையா? இந்த உலகத்துல சொந்த வீடு தேவையா நம்மளுக்கு? இந்த உலகத்துல சொந்த வீடு என்பது நிரந்தரம் இல்லாதது.
ஆனால் மறுமை வீடு என்பது நிரந்தரமானது. அந்த வீட்டுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். நிறைவு பெறும் மனத்தோடு இந்த உலகத்தில் நாம் போராடணும் சொன்னார். போதும் என்ற மனப்பக்குவத்தோடு நாம் போராடணும் என்று சொன்னால் நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு கூலி என்ன செய்து கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மளுடைய துவாவை கேட்காமல் இருப்பான் ஒருபோதும் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் ஒரு துவாவை கண்டிப்பா அங்கீகரிப்பான். இந்த உலகத்துல உங்களுக்கு கேட்டதை கொடுக்காம இருந்தாலும் சரி, நாளைக்கு மறுமையில் நீங்க என்ன கேட்டீங்களோ அதை அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பான். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும்? நிறைவு பெறும் மனப்பக்குவத்தோடு வாழ வேண்டும். போதும் என்ற மனப்பக்குவத்தோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் மிகப்பெரிய செல்வந்தன் என்று பொருள். வசதி வாய்ப்புகள் அதிகமா இருப்பது செல்வந்தன் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க. போதும் என்ற பக்குவம் எப்போது நம்ம உள்ளத்தில் வருகிறதோ அதுதான் செல்வம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது போதும் என்ற மனப்போக்கோடு வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதருக்கு தந்தல் விடுவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, ஜும்மாவுடைய முதல் உரையில் போதும் என்ற மனப்பக்குவத்தோடு வாழ வேண்டும் என்று சில குறிப்புகளை பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில 3 நபர்களை அழைப்பான். 3 நபர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பான். யாரெல்லாம்? உடல் வலிமையை கொடுத்த ஒரு மனிதர், இரண்டாவது ஒரு மனிதர் ஆலிம், மூன்றாவது மனிதர் யாரு? செல்வந்தர். இந்த 3 மனிதர்களை அழைத்து ஒவ்வொருத்தரையா என்ன செய்வான்? கேள்வி கேட்பான். அதுல ஒரு மனிதர் யாரு? செல்வந்தர். இந்த செல்வந்தரை கூட்டு அழைக்கும் பொழுது, உனக்கு நல்ல செல்வத்தை கொடுத்தேன், பொருளாதாரத்தை அதிகமா கொடுத்தேன், அதை நீ எப்படிப்பா செலவழிச்சேன்னு கேட்பான். அந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில உனக்காக நான் என்ன செஞ்சேன்? செலவழிச்சேன் அப்படின்னு அந்த மனிதர் கூறுவார். உடனே அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்ற, நீ பொய் சொல்ற, நீ மக்கள் புகழ வேண்டும், பெரிய செல்வந்தன் என்று புகழ வேண்டும் என்பதற்காக நீ என்ன செஞ்ச? அந்த செல்வத்தை செலவழிச்ச, அதனால நீ நரகத்துக்கு போ என்று சொல்லி அல்லாஹ் அனுப்பிச்சு விட்டுருவான். அப்ப செல்வத்தை எப்படி செலவழிக்கணும்? நல்ல வழியில அல்லாஹ்காண்டி செலவழிக்கணும். வேற யாருக்காக? பிறர் என்ன புகழ்றாங்க, பிறர் என்ன புகழ வேண்டும், அவன் என்ன செல்வந்தன் போல வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? செல்வத்தை செலவழிக்க கூடாது. அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ என்னத்தான் நன்மையான காரியங்கள் செய்தாலும், நீ என்னத்தான் ஏழைகளுக்கு உதவி செய்தாலும், அல்லாஹ்காண்டி அந்த பணத்தை நீ செலவழிக்கலன்னா அந்த நன்மை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். மாறாக எப்படி செலவழிக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நன்மையான ஒரு காரியம் நம்மளுக்கு தேடி வந்திருக்குது. அல்ஹுதா அனாதை இல்லம். அது நம்மளுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். திருச்சியில ரொம்ப வருஷமா வந்துகிட்டு இருக்குது. அந்த அனாதை இல்லத்துல அதிகமான குழந்தைகள், அனாதை குழந்தைகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் என்ன செய்யுங்க? உங்களால முடிஞ்ச ஒரு உதவி, எவ்வளவு வேணாலும் அந்த குழந்தைகளுக்கு செய்யுங்க. அந்த 2025 காலண்டர் என்ன செஞ்சிருக்காங்க? சகோதரர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலண்டரை பெற்றுக்கொண்டு உங்களால முடிஞ்ச ஒரு உதவி, ஏதோ உங்களால முடிஞ்ச தொகை என்ன செஞ்சீங்க? அந்த குழந்தைகளுக்காக கொடுங்க. யார் அல்லாஹ் சொல்கிறார்கள், யார் அனாதைகளை பராமரிக்கிறார்களோ, யார் அனாதைகளை பராமரிப்பதற்கு உதவுகிறார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இப்படி இணைச்சி காமிச்சாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அனாதைகளை பராமரிக்க வேண்டும். இல்ல அனாதைகளை பராமரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? உதவியாவது செய்ய வேண்டும். அந்த உதவி நம்மளை தேடி வந்திருக்குது. அந்த 2025 காலண்டரை பெற்றுக்கொண்டு அந்த மனிதருக்கு அந்த அனாதை குழந்தைகளுக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தையும், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒன்றா இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.